சிலுவையில் நான் இருந்தா நான் யாரை காண்பிக்க வேண்டும்? இயேசுவை காண்பிக்க வேண்டும். அதைத்தான் நேற்று நம்ம தியானித்தோம். மக்கள், உலகம் நம்மிலே இயேசுவை தேடுகிறார்கள். ஆமென். உலகம் மக்கள் நம்மிடத்துல என்ன தேடுறாங்க? இயேசுவை தேடுகிறார்கள். பழைய காலத்தெல்லாம் மிஷனரிகள் இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்த போது மிஷனரிகளை பார்த்தா இயேசு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவ்வளவு மகிமையா அவங்கள கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். பைபிளில் பார்த்தோம்னா ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் யோசேப்பு அந்த வீட்டில் வேலைக்காரனா இருக்கிறான். அவன் முதலாளி அவனிடத்துல யாரை கண்டுபிடித்தான்? கர்த்தர் இருக்கிறார் இவன் கூட கண்டுபிடிச்சான். ஆமென் சொல்லுங்களேன். அது மாதிரி மருமக்கள் மாரெல்லாம் உங்க மாமியார் உங்கள்கிட்ட கர்த்தர் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். மாமியார்கள் எல்லாம் உங்க மருமகள் உங்களிடத்துல கர்த்தர் இருக்கிறதை கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நேரில் இப்படி பார்க்கும்போது உடனே தெரியாது. அதாவது பார்க்கும்போது பிடிக்காது, பார்க்க பிடிக்கும்பாங்க. அது மாதிரி முதல்ல ஒரு ஆளை பார்த்தோன்னே யாருன்னு தெரியாது. ஆனா அவருடைய செய்கைகளை கவனிச்சா அவர் கர்த்தருடைய மனுஷனா இல்லையாங்கிறத என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அவை யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறதை அவன் கண்டுபிடித்தான். ஆனா அதே முதலாளிக்கு தன் மனைவிட்ட பேய் இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியல. அப்படித்தானே? யோசேப்போடு கூட யார் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, கர்த்தர் இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சார். ஆனா மனைவிட்ட ஒரு அசுத்த ஆவி வேலை செய்துங்கிறது அவருக்கு என்ன செய்யல? கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எப்போ அவர் ஓவர் டியூட்டி எல்லாத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டு அவர் ஹாயா சுத்தா போயிட்டார். வீட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆமாம், மனைவி என்ன விரும்புகிறாங்க, என்ன எண்ணத்தில் இருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க. சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ எத்தனை பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டேன். அப்போ 2 பிள்ளைகள் சொல்லிட்டாரு. மகா என்ன படிக்கிறா? எவ்வளோ என்ன படிக்க அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாரு. இருக்கிற எத்தனை பிள்ளை தான்? 2 பிள்ளை தான். அப்புறம் தம்பி என்ன படிக்கிறான் அப்படின்னா அவருக்கு 9வது பையன் நம்ம சொல்லாரு, ஏப்பா 10 படிக்கப்பா அப்படிங்க அந்த பையன். இப்படி அப்பா இருந்தா டப்பா மாதிரி தானே இருக்கும் வாழ்க்கை. அப்போ நம்ம வீட்டில் என்ன நடக்கு, பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, என்ன விரும்புகிறாங்க, யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் குடும்பம் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாதிரி தாய்மார்கள்லாம் வாலிப பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அந்த பிள்ளை எங்கே போகுது, என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். சில தாய்மார் கேட்டால் அவங்க மகளை எங்கம்மா, அது எங்கே போச்சோ தெரியல, எப்போ வருவா, எப்பமோ வருவா, அவன் எங்கேயோ போவோ வருவா, இப்படி சொன்னால் அப்போ நமக்கு பொறுப்பு இல்லை தானே. அப்படி இருக்கக்கூடாது. அதனால குடும்ப காரியங்களே ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ நம்மிடத்துல உலகம் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தரும் என்னை இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்கு யார் வருவார் என்று அவரும் ஆட்களை தேடிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சீக்கிரட் தெரியாம தான் நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம்? ஏசுநாதர் வேலை தருவாரா, ஆம்பளை பிள்ளை தருவாரா, தலைமுடி கருப்பாவே இருக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பூரா இயேசுநாதர்கிட்ட நிறைய பிரேயர் பாயிண்ட்ஸே இப்படித்தான். எழுப்புதல் கூட்டத்தில் ஜெப குறிப்பு எழுத கேட்டா என் தலைமுடி கழிந்து கொண்டே போகிறது, நன்றாய் வளர ஜெபம் பண்ணுங்க, ஜெப குறிப்பு எழுதி வைக்கணும் அக்கா. அப்போ விசுவாசி என்ன லட்சணத்தில் இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் சரிப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய வாழ்விலே நாம் இயேசுவை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட போதனைகளை நமக்கு தருகிறார். இதெல்லாம் நமக்கு அறியாம இருந்ததை நினைச்சு நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட வருத்தப்பட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் தெரியாம போச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ வருஷம் ஜெபம் பண்றோம், ஊழியம் பண்றோம். ஆண்டவரே, இந்த ரகசியம்லாம் தெரியலையாப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, இனி உம்மை காண்பிக்க கிருபை தாங்க. அதுதான் இப்போது என்னுடைய ஜெபமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அவன் நீங்கள் அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யுங்க. அதாவது ஆண்டவர் என்ன விரும்புறாரு, அவரை எப்படி நம்ம சந்தோஷப்படுத்தலாம், இந்த எண்ணத்துக்குள்ள நீங்க வந்துடணும். எப்போனாலும் நம்ம பிரச்சனையா அதை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு மனப்பாடம் ஒப்பிச்ச மாதிரி கண்ணீர் கவலையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் தருவாரா, இதே தான் நோக்கத்தில் நிறைய விசுவாசிகள் மாறிட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு லெவலுக்குள்ள போறணும். நமக்கா உயிரே கொடுத்தாரு, அவர் மனசுல ஆசைகள் இருக்குமே, அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அல்லேலூயா சொல்லுங்க.
உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி ஃபாதர் பாடுவார். உங்க ஏக்கம் தான் எனது ஏக்கம், உங்க எண்ணம் தான் எனது எண்ணம் ஐயா. இந்த மாதிரி ரெவலேஷன்லாம் சும்மா சாதாரணமா வராது. அவங்க கர்த்தரோட நெருங்க 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 தான் கர்த்தர் இந்த மாதிரி வெளிப்பாடுகளை நமக்கு தருகிறார். உங்களையும் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய கண்களை திறந்து அவரோடு நெருங்குகிறவர்களாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. சரி, செய்திக்குள்ளே நம்ம வருவோம். ஆண்டுடைய வார்த்தைக்காக இருந்தவாறே சின்ன ஜெபம் பண்ணுவோம். தலை தாழ்த்தி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. என் நாமத்தை பிரசாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறபடி இங்கே நீங்க இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. என்னை முழுவதும் சமூகத்திலே தாழ்த்துகிறேனப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஒவ்வொரு இருதயமும் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. ஆன்லைன்ல இதை பார்க்கிற பிள்ளைகளோடு நீர் பேசி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிபூரண சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தடைகளும் விலகட்டும். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சரி, இந்த நாள் செய்திக்கான தலைப்பு என்ன? கல்லறையில் நான். சிலருக்கு பொதுவா ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஆழமா வராதவங்களுக்கு உங்களுக்கு ஒரு தலைப்பே கிடைக்கலையா பிரதர்? இருந்து கல்லறைக்கா என்னப்பா சொல்றீங்க? கல்லறையில் நானா? சில்லறையில் நான் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். எப்படி? சில்லறைன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். அதாவது ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டான், உடனே ஐயா கை போச்சு கால் போச்சுன்னு கத்திக்கிட்டு கிடந்தானா. ஒருத்தன் கண்டக்டர் கண்டக்டர்னு கத்துனானா. எதுக்குப்பா இப்போ கண்டக்டர் கூப்பிடுனா 2 ரூபா சில்லறை பாக்கி தரணும், அதுக்கு தான் கத்துறது. சிலருக்கு உயிர் போகும்போது கூட இதுதான் வேணும், சில்லறையில கவனமா இருப்பான். பிரியமானவர்களே, கல்லறைக்கு போக வரைக்கும் அவன் புத்தி மாறாது. சில்லறையிலே கவனமா இருக்க கூடாது. நமக்கு ஆண்டவருடைய நாம மகிமை அடையணும், அவர் சந்தோஷப்படணும், அதுதான் நமக்கு முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். தேவையான காசு பணத்தெல்லாம் அவர் தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ இன்றைக்கு கல்லறையில் நான் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான வசனம் தேடணுமே. அப்போ அந்த வசனம் என்ன அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வேதத்தை பார்த்துக்க பொழுது ஒரு வசனம் எனக்கு கிடைச்சது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 20வது அதிகாரத்துல 6-7 வசனங்களை ஒரு வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். கல்லறைக்குள் பிரவேசித்து இருக்கா? கல்லறையில் நான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க சுத்தியாவது பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும். பைபிள் ஒரு அற்புதமான புஸ்தகம். அதுல எந்த காரியத்தை குறித்தாலும் மேக்சிமம் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் தந்திருக்கிற பைபிளுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஓட்டம் ஜாட்டமா வந்தாங்க. வந்துட்டு 2 சீலையை மட்டும் பார்த்துட்டு ஓடிட்டாங்க. பிணத்தின் மேல் சுற்றப்பட்டிருந்த சீலை. ஆனால் இயேசுவை இவர்கள் அப்பொழுது காணவில்லை. இயேசுவை முதலாய் கண்டது யார் அப்படின்னா மரியாள். ஏனென்றால் இவர்களைப் போல அவர்கள் வந்து எட்டி பார்த்துட்டு ஓடல, அங்கேயே தரித்து நின்று ஆண்டவர் எப்படியாவது பார்க்கணும்னு பாசத்தோடு அழுதாள். கர்த்தர் அவளுக்கு முதலில் தரிசனம் கொடுத்தாள். ஓட்டமும் ஜாட்டமா இருக்கிறவங்க ஆண்டவரை பார்க்க முடியாது. தரித்திருந்து பாசத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரை யார் தேடுனா அவங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் காட்சி கொடுப்பாரு. ஆண்டவர்கிட்ட வந்தாச்சுன்னா வெயிட் பண்ணணும், காத்து இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபத்தெல்லாம் பண்ணிட்டு ஒரு பருப்பும் அவியாது. காத்து கிடக்கணும் தேவ சமூகத்துல. சரி, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கல்லறையில் நான் அப்படின்னா இந்த பேதுரு கல்லறைக்குள் பிரவேசித்தான். ஆனா இயேசுவை காணவில்லை, ஓடி போய்விட்டான். மரியாளுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். மறுபடியும் இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து 40 நாள் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களோடு இருந்து அவர்களை எல்லாம் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி பெந்தேகோஸ்தே நாளில் அபிஷேகம் பெறும் வரைக்கும் காத்திருந்து ஜெபிக்க வைத்து இவங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இயேசு கிறிஸ்து மேலே ஏறி போறார்.
ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அப்படின்னா, அவர் சிலுவையிலே செய்து முடித்த தியாகத்தின் காரியங்கள் அது உலகத்தின் மீட்புக்கான பெரிய திட்டம். அதை நேரடியா கண்டவங்க இவங்க தான். அவை சாத்தா இவங்க விசுவாசத்தை கொலைச்சி இவங்களை சிதற பண்ணிட்டா அந்த சிலுவையின் செய்தி எருசலேமிலே முடங்கிரும், வெளியே போகாதுன்னு சாத்தா நினைச்சுதான் இவங்க இந்த கூட்டத்தை சிதறடிச்சான். ஆனா கர்த்தர் அவர் இந்த ஸ்டேஜ் பார்க்கல, ஈகோ பார்க்கல, தேடி தேடி போறார். எப்பா, உலகத்துல பெரிய ஒரு மீட்பின் திட்டத்துக்கு நான் அவ்வளவு செய்திருக்கிறேன், உங்களை தான் நான் யூஸ் பண்ண விரும்புறேன், நீங்க இப்படி போய் வரட்டா எப்படின்னு சொல்லி அவங்களை கெஞ்சி கூத்தாடி அழைத்து வந்து அவங்க மேல அக்கினியை போட்டதுக்கு அப்புறம் ஃபயரா கர்த்தர் அவங்கள மாத்திட்டாரு. எழுப்புதல் தீ பற்றி பிடிக்க ஆரம்பித்து விட்டது. ஆகவே கர்த்தர் அவர்களை கொண்டு இந்த செய்தி உலகமெல்லாம் அறியும்படி அவர்களை பயன்படுத்தினார். எப்போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நினைக்கிறாரோ சாத்தான் நம்ம அந்த திட்டத்தை விட்டு சிதறடிக்க என்னென்ன உண்டு அவ்வளவும் செய்வான். நம்ம மைண்டை குழப்புவான், பிரச்சனை கொண்டு வருவான், பொருளாதார நெருக்கடியை கொண்டு வருவான், மனச்சோர்வுகளை கொண்டு வருவான், கூட இருக்கிறவங்களெல்லாம் நம்ம விட்டு பிரிஞ்சு போக பண்ணுவான், என்னமோ பண்ணுவான். அத்தனையிலும் நீங்க தேவனுக்காக நின்னீங்கன்னா அப்புறம் ஒரு டைம் வரும் பாருங்க, உங்களை எடுத்து விடுவாரு. பலமான கிரியைகளை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அல்லேலூயா. ஆகவே அப்படித்தான் சீசர்களை கொண்டு கர்த்தர் செய்தார். சரி, இந்த நாளின் தலைப்புக்கு வருவோம். கல்லறையில் நான் அப்படிங்கிற பொழுது அதை பார்த்து சில நீங்க அபகச குணமா நினைக்காதீங்க. கல்லறைக்கு பின்பதாகவும் ஒரு சத்தியம் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கல்லறைங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதி. எப்போ அப்படின்னா, நம்ம மரிச்சதுக்கு அப்புறமாக நம்ம எல்லாருக்குமே என்ன தேவை? ஒரு கல்லறை தேவை. ஆமென் சொல்லுங்க. கல்லறை இல்லாம மக்கள் எவ்வளவு அல்லோலப்படுறாங்க தெரியுமா? பாடி அடக்கம் பண்ண இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பிரச்சனை வராதபடி எல்லாருக்குமே கல்லறை தேவை. எனக்கு கல்லறை இருக்கான்னு நாம கவலைப்படண்டா, அது நம்மளை சம்பந்தப்பட்டவங்க அதை பத்தி கவலைப்படுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்ம தான் அங்க வீருவோமே. அதனால கல்லறை எனக்கு இல்லையேன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒரு செய்தி ஒன்று படித்தேன். ஒருத்தர் வந்து தான் பெரிய கோடீஸ்வரர், உலகத்துல தனி ஜெட்டு அவருக்குன்னு வச்சிருக்கிறாராம். அவர் எங்க போனாலும் தனி அந்த ஜெட்ல தான் போவார். அவர் உயிரோடு இருக்கும் போதே தனக்கு மிக விலையுயர்ந்த கல்லறை அவர் யோசிச்சு யோசிச்சு ரொம்ப பக்குவமா கட்டி வச்சார். கடைசியில் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் பிளைட்ல போனவர் எங்க போனான்னு தெரியல, கடல்ல விமானம் விழுந்துட்டுங்க மாதிரி சொல்றாங்க. கடைசியில பல லட்சம் கோடி செலவழிச்சு அவரை தேடி தேடி பார்த்தாங்க. அந்த விமான துண்டு கிடைச்சதே தவிர அவர் பாடி கிடைக்கவே இல்லை. கல்லறை இருக்கு, ஆனா அடக்கம் பண்ண என்ன இல்லை. உண்மையா நடந்தது, உண்மையா நடந்த சம்பவம். அது பாருங்க. அப்போ கல்லறைன்னு சொல்லி நம்ம அதை ரொம்ப ஒரு அதாவது கவலையாவும் நினைக்கண்டா. அதே நேரத்தில் நமக்கு ஏற்ற கல்லறையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்துல பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரத்துல ஆபிரகாமுடைய மனைவி சாராள் மரித்து போனால் ஆபிரகாம் காசு கொடுத்து மக்பேலா என்னப்பட்ட ஒரு கல்லறை பூமியை சொந்தமா வாங்குறார். ஆதியாகம புத்தகத்துல அந்த அதிகாரம் முழுசும் அதை குறித்ததான செய்திகளை நீங்க பார்க்கலாம். சரி, கல்லறை என்று சொல்லும் பொழுது இயேசுவின் கல்லறை அது குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 38 முதல் 42 வசனங்களை வாசித்தால் 2 பேர் இயேசு மரித்த உடனே சிலுவையில் இருந்து அந்த பாடியை இறக்கிட்டாங்க பாத்தீங்களா? அதை போய் பொறுப்பான அரசாங்கத்துல பொறுப்பா இருக்கிற பிலாத்து விடத்துல போய் பேசி எங்களுக்கு அந்த பாடியை தந்துருங்கன்னு சொல்லி யோசேப்பு என்பவன் அவன் தான் போய் தைரியமா பேசி அந்த பாடியை வாங்கி கொண்டு வந்து அவன் வெட்டி வைத்திருந்த ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்படாத கல்லறையில தான் இயேசு வைக்கப்பட்டார். இயேசு ஏறின கழுதையும் ஒருவனும் ஒரு காலம் ஏறாத கழுதை. அதே போல இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையும் ஒருவரும் அந்த கல்லறையில ஒரு காலம் என்ன செய்யல, வைக்கப்படலை. இங்கே நம்ம கல்லறை அமைப்பை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊர்ல கல்லறைகள்லாம் எப்படி இருக்கும்னா, சும்மா தரையில குழி மாதிரி தோண்டி 6 அடியா தோண்டி ஒரு 2 அடி அகலத்துக்கு தோண்டி அதுக்குள்ள பெட்டி என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. இதுதான் நம்ம ஊர் கல்லறை அமைப்பு. இஸ்ரவேல் அமைப்பு அப்படி கிடையாது. இஸ்ரவேல் தேசத்துல பாறைகளை குடைந்து அதை ஒரு குகை மாதிரி ஆக்கியிருப்பாங்க, ஒரு குகை மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கல்லறை இருக்கும்.
அப்ப அந்த குடும்பத்துல யாரெல்லாம் மரிக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த ஒரே கல்லறைக்குள்ளதான், உள்ள நிறைய வீதி இருக்கும், அதுக்குள்ள கொண்டு போய் வைத்து விட்டு அந்த குகையின் வாசல்ல பெரிய வழி மாதிரி இருக்கும், ஒரு ஆள் உள்ள போற மாதிரி. அதுலதான் பெரிய கல்லை கொண்டு என்ன செய்வாங்க, புரட்டி வச்சு அடைச்சிருவாங்க. அதைத்தான் இந்த இயேசுனுடைய சீசர்கள் பெண்கள் போன போது, நமக்காக இந்த கல்லை எவன் புரட்டி தள்ளுவான். அவ்வளவு பெரிய கல், சிங்கிள் ஆள் புரட்ட முடியாது. பெரிய ஆள் போற அளவுக்கு வாசலை மூடணும்னா அப்ப எவ்வளவு வெயிட்டா இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட கல்லை வச்சு அடைச்சு வச்சிருவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கல்லறையில அவர் பாடியை வைக்கல. அவர் எங்க வச்சாங்க, தனியா. அதான் ஒருவரும் ஒரு கால வைக்கப்படாத கல்லறை. ஏன் அப்படி வச்சாங்க? இப்ப அவரை குடும்ப கல்லறை கொண்டு வச்சிருந்தா, இயேசு உயிரோடு எழுந்து வரும்போது மனிதன் சொல்லுவான், வந்தது இயேசு இல்ல, அவர் தாத்தா வந்துட்டாரும்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஏன் அவர் வரலப்பா, யோசேப்பு தான்ப்பா வந்துட்டாரும்பான். சூசையப்பற கடவுளா மாத்திடுவான். இந்த தொல்லெல்லாம் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் எதை செய்தாலும் பக்காவா பிளான் போட்டு அப்படி ஆணி அரைஞ்ச மாதிரி சாட்சியோட தான் எதையுமே செய்வார். ஆண்டவர் அற்புதம் செய்தா சுகமான மாதிரி இருந்தது, அப்புறம் சுகம் இல்லை, சுகம் கிடைச்ச மாதிரி இருந்து கிடைக்கல, அப்படிலாம் இல்லை. அவர் தொட்டா சுகம்னா சுகம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் அவர் உயிரோடு எழும்பும் போது இந்த கல்லறையே ஒரு சாட்சியாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தனி கல்லறை இயேசுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கும் கூட இஸ்ரவேலுக்கு நீங்க போனீங்கன்னா அவருடைய கல்லறை திறந்த நிலையில் இருக்கிறது. அதில் எழுதப்பட்டிருக்கிற வாக்கியம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கன்பானவர்களே, அப்படிப்பட்ட தனி கல்லறையில தான் இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டார். இயேசுவை அடக்கம் பண்றதுக்கு பிலாத்துட்ட போய் கேட்டது யோசேப்பு தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ரெண்டு பேரு, நிக்கோதேமும் யோசேப்பு, ரெண்டு பேருமே பயங்கரமான சாட்சிகள். இப்போ ஊரெல்லாம் பதட்டம், சீசர்கள் எல்லாம் போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான், கதவை பூட்டிட்டான். அப்ப நாடு முழுசு எவ்வளவு பதட்டம் இருக்கும். இவன் ரெண்டு பேரும் போய் தைரியமா கேட்டு, அதுல இந்த நிக்கோதேமு 100 ராத்தல் அவன் வெளியேறப்பட்ட தைலத்தை கொண்டு வர, அவன் பெரிய ஒரு என்ன பணக்காரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய பணக்காரன் அந்த நிக்கோதேமு. ஆகவே அவன் ஆண்டவருக்காக அந்த தைலத்தை கொண்டு வந்து அந்த பாடியில நல்லா கெட்டு போகாம ரொம்ப நாள் இருக்கணும். அவங்களுக்கு உயிர் தள்ள போறாருங்கிறதுலாம் நம்பிக்கை வரல. ஆனா ஆண்டவர் மேல உள்ள அன்புல இதெல்லாம் செய்யறாங்க. தைரியமா கரையும் செலுத்தி இயேசுவின் மேல் அவ்வளவு மரியாதை வைத்து இவங்க செய்யறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு அதற்கேற்ற பலனை நிச்சயமா நித்தியத்தில் கொடுப்பாரு. அல்லேலூயா. வரலாறு சொல்கிறது. அப்புறமா இவர் ஒரு பிஷப்பாக இருந்து பல ஆயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்தப்பட்டார் அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது. சரி, அப்போ இயேசுனுடைய கல்லறையில இவ்வளவு துணிச்சலோட தைரியமா ராணுவம் எல்லாம் நிக்கிறது, எதற்கும் பயப்படல, ஜீசஸ்க்காக களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. அதே போல நாமும் பாடுகள் மத்தியிலையும் பிரச்சனைகள் மத்தியிலையும் இயேசுக்காக தைரியமா களத்தில் இறங்கி வேலை செய்யற ஆட்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு அற்புதம் செய்யும் போது எல்லாரும் ஓடி வருவான். ஆனா இங்க இயேசு மரித்து இருக்கிறார். அவருடைய பவர் இங்க வேலை செய்யற நேரம் இல்ல. அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் களத்தில் இறங்கி வேலை செய்யறாங்க. கூட அந்த சீசர் எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படி இருக்க கூடாது. நம்ம ஆண்டவருக்காக வாழ்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் நான் அவருக்காக நிற்பேன்னு நின்னீங்கன்னா அந்த அன்பை தியாகத்தை பார்த்து கர்த்தர் உங்களை அதற்கேற்ற விதத்தில் நிச்சயம் கனப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்ப கல்லறை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரித்த மனிதனுடைய உடல்களை பாதுகாக்கிற இடம் தான் என்னது? கல்லறை. மரித்தவருடைய உடலை கொஞ்ச காலம் பாதுகாத்து வைக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? கல்லறை. பெர்மனண்டான இடம் கிடையாது அங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வந்துட்டதுன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் கல்லறை விட்டு நம்ம எல்லாரும் வெளியே வந்துருவோம். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் கல்லறைக்குள்ள இருந்தாரு? 3 நாள். சரிதானா? 3 நாள் கல்லறைக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தார். இந்த இயேசு கிறிஸ்து ஓவர்டேக் பண்ணி ஒருத்தன் கல்லறைக்குள்ள இருந்தான். யாரு? கரெக்டா சொல்லிட்டாங்க ஊழியக்காரங்க. பார்த்தீங்களா? அவர் 4 நாள் கல்லறைக்குள்ள இருந்தார். ஏசப்பாவே எத்தனை நாள் தான் இருந்தாரு? 3 நாள். அவர் எத்தனை நாள் இருந்தாரு? 4 நாள் உள்ள இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? உலகத்துல ஒருத்தனுக்கு 2 கல்லறை இருக்கு. அவரும் யாரு தான்? லாசர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அது எப்படி, அந்த கல்லறை எங்க இருக்கு, அது உண்மைதானா, செய்தி கடைசியில் நான் உங்களுக்கு சொல்றேன், சரிதானா? பிரியமானவர்களே, அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய உடல் தான் கல்லறையில் எத்தனை நாள் இருந்தது? 3 நாள். இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி ஆத்மாவும் கல்லறையில் இல்ல. கல்லறையில இருக்க போறது எது மட்டும்தான்? பாடி மட்டும்தான். ஆவி ஆத்மா கல்லறைக்குள்ள இருக்காது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயிரை விட்ட போதே சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் கையில ஆவி ஒப்பு கொடுத்த உடனே மரித்து பாதாளத்தில் இறங்கினார்னு இருக்கு பைபிள்ல. பாதாளத்துல போய் அங்க காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னு பல ரகசியம் இருக்கு. இப்போ இங்கே கல்லறைக்குள்ள இயேசுனுடைய சரீரம் மாத்திரம் இருக்கிறது. இன்னொரு ரகசியம் இருக்கு பைபிள்ல. கல்லறைக்கே போகாம ஒரு 2 தேவ மனுஷங்க இருந்தாங்க. யாரு? இங்க இருந்தானே பதில் வருது, அங்க இருந்துல வரணும். சரி, யாரு? ஒன்னு ஏனோக்கு, இன்னொன்னு எலியா. 2 பேரும் சாகவே இல்லை, இன்னை வரைக்கும் சாகல. அப்படியே மேல போயிட்டாங்க. அப்படியே கர்த்தர் நம்மையும் ரகசிய வருகையிலே சாகாதபடிக்கு எடுத்துக்கொள்ள கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். சாகாமலே நம்ம வருகையில போயிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நிறைய பேருக்கு சாவ நினைச்சாலே பயமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் சாவ நினைச்சு பயப்படக்கூடாது. எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்ப கல்லறைக்கே போகாத மனிதர்கள் யார்? ஏனோக்கு, எலியா. 2 பேரும் மரணத்தை காணாமலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன். 300 வருஷம், மொத்தம் வாழ்க்கை 365 வருடம். அதுல 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தானாம். என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. அது போல எலியாவும், ஏசபேல் என்ன கொன்னுருவான்னு பயந்து சாகணும்னு நினைச்சான். ஏசபேலா, ஒரு பேலும் ஒன்ன கொல்ல முடியாதுப்பா, நீ சாகாமலே என் கூட வரப்போகிறன்னு கர்த்தர் அவனை குறித்து திட்டம் வச்சிருந்தார். இப்படிப்பட்ட மகிமையான அனுபவங்கள் எல்லாம் பரிசுத்த வேதாமத்தில் இருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ கல்லறைக்குள்ளே நான் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை தேவ பிள்ளைகள் ஏற்கனவே வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் எல்லாம் இப்ப எங்க இருக்குது? கல்லறைக்குள்ள தானே இருக்குது. அவங்க எது வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை மட்டும் இருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. அப்ப கல்லறையில் இருக்கிற மரித்த பரிசுத்தவான்கள் எது நாள் வரைக்கும் தான் அங்க இருக்க போறாங்க? அந்த பாடி இருக்க போகுது. இயேசுனுடைய வருகை மட்டுமா, ரகசிய வருகை மட்டுமா? அந்த நேரத்தில் எக்காலம் தொனிக்கும் போது கல்லறைக்குள் இருக்கிற அந்த பாடிக்குள்ள ஏற்கனவே ஆத்மா பரலோகத்திற்கு செல்லப்பட்டதல்லவா, அந்த ஆத்மாக்கள் எல்லாம் மறுபடியும் உங்களுக்குள்ளே வந்து புதிய மனிதர்களாய் உயிரோடு எழும்புவார்கள். அதற்கு ஆதாரமாக முன்மாதிரியாகத்தான் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எப்படி உயிரோடு எழுந்தார், அது போல மரித்த பரிசுத்தவான்களை கர்த்தர் ரகசிய வருகையிலே உயிரோடு எழுப்புவார். மற்றவர்கள் அல்ல. உலகம் தோன்றிலிருந்து மற்ற பாவிகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பாடி கல்லறைக்குள்ளதான் இருக்கும். அவங்க பாடி எப்ப எழுப்பும்னா, ரகசிய வருகை முடிஞ்சு 7 வருஷம் அந்த கிறிஸ்துவினுடைய ஆட்சி முடிந்து அதற்கு பின்பு இயேசுனுடைய பகிரங்க வருகை வந்து அதற்கு பின்பு சாத்தானை பாதாளத்தில் தள்ளி அடைத்து 1000 வருடம் இந்த பூமி அரசாள போகிறார். ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள் எழும்பாங்க பார்த்தீங்களா, அந்த பரிசுத்தவங்களோடு பகிரங்க வருகையில வருவார். ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லாரையும் மறுபடி அழைத்து வந்து 1000 வருட அரசாட்சியிலே நாம் எல்லாரும் ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைக்க போகிறாரு. அல்லேலூயா. அதற்கு பின்பதாக பல காரியங்கள் நடந்து எல்லாவற்றுக்கும் கடைசியாக நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. கடைசி நியாய தீர்ப்பு நாள்
வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படும். அப்படி வெளிப்படுத்தின 20வது அதிகாரத்துல நீங்க கடைசி பகுதியிலே இந்த காரியங்கள் எல்லாம் வாசிக்கலாம். அப்பொழுதுதான் எல்லா மக்களும் உலகம் தோன்றுதலிருந்து அந்த நாள் வரைக்கும் மரித்த பாவிகள் எல்லாம் உயிரோடு எழுப்புவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்காது பாக்கியம்னா, அவங்க உயிரோடு எழுப்பப்பட்டாலும் மறுபடி நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்திற்கு நிரந்தரமா அனுப்பப்படுவாங்க. ஆனா நம்ம முதலாவது உயிர்த்தெழுதல்ல ரகசிய வருகையில கர்த்தருடைய பிள்ளைகள் உயிரோடு எழுந்தவங்களுக்கு 2வது மரணம் கிடையாது, அப்புறம் மரணமே கிடையாது. யுக யுகமாய் கர்த்தரோடு கூட நம்ம வாழ போகிறோம். அல்லேலூயா. சரி, ஏதாவது இந்த மாதிரி சந்தேகம் இருந்தா நீங்க கேட்டு வைங்க. நாளைக்கு உயிர்த்தெழுதலை குறித்த செய்தியை நம்ம பார்க்க போறோம். அதுல நிறைய மறுமையின் காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரி, இப்படி இயேசு கிறிஸ்துக்குள் மரிக்கிற ஒவ்வொருவருடைய சரீரமும் கல்லறையில் இருந்தாலும் ரகசிய வருகை நாளிலே அவர்கள் எல்லாம் உயிரோடு எழும்புவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 52 இது சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போமோ? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 52 வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எவ்வளவு அருமையா சொல்லியிருப்பாருங்க. மரித்தோர் அழிவே இல்லாதவர்களாய் எழுந்திருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி தூங்கி முழிச்சு எழும்புற மாதிரி கல்லறையிலிருந்து எழும்பி வந்துருவாங்க. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, பிரியமானவர்களே, நாமும் அப்படின்னா ஒருவேளை இயேசுடைய வருகை நாளில நம்ம உயிரோடு இருக்கிறோம்னு வைங்களேன், நம்மையும் கர்த்தர் மறுரூபமாக்கிடுவார். அதெல்லாம் நிறைய சத்தியம் இருக்குது. இதெல்லாம் யாரும் போதிக்கிறது இல்லை. பூரா பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் பெரும்பாலும் போதிக்கிறாங்க. சரீரத்துல சுகமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், உனக்கு 4 வீடு இருக்கணும், இதைத்தான் பேசுறாங்க. நீ 4 வீடு இல்லை 40 வீடு இருந்தாலும் செத்தா உன் கதை முடிஞ்சிடும். ஆனா நீ கர்த்தருக்குள்ள இருந்தன்னா கர்த்தர் உலக பிரகாரமா உன்னை ஆசீர்வதிப்பாரு. நித்தியத்திலே உன்னை யுக யுகமாய் வாழ வைக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. அதனால அந்த நித்திய ஆசீர்வாதத்துக்கு ஈடு என்ன உலக ஆசீர்வாதம் கிட்டே வர முடியாது. ஊழியக்காரங்களுக்கு கிடைக்கிற நிறைய ரெவலேஷன் இந்த அழிந்து போற உலக ஆசீர்வாதம் தான் ரெவலேஷனா கிடைக்கும். இதெல்லாம் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரும்போது இதெல்லாம் குப்பை மாதிரி ஆயிரும். ஒன்னும் இல்லை, ஏசப்பாதான் பெரிய சொத்து நமக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால கஷ்டம், கண்ணீர், கவலை அதெல்லாம் பெருசாவே நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்ல. பரிசுத்தவான்களுடைய சிந்தனை எல்லாம் வேறங்க. இப்ப பைபிள்ல ஸ்தேவானை குறிச்சு நம்ம படிக்கிறோம். வாலிப பையன், கல்யாணம் பண்ணல, முதல்ல சமையல் வேலையில பொறுப்பா இருந்தவரை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துறார். அவன் முகமே தேவதூதன் முகம் போல இருந்ததான். அப்போ அவனை ஆண்டவரை பத்தி சுவிசேஷம் சொன்னதுக்காக கல்லெறிஞ்சு அவனை கொண்டுட்டாங்க. அப்படிதானே? கல்லெறிஞ்சு கொண்டா பொதுவா ஒரு மனுஷனுக்கு என்ன வரும்? அட பாவி, நல்லா இருப்பியா, அவன் பிள்ளை அப்படி போயிரும் இப்படி போயிரும் அப்படிதானே சொல்லுவோம். அவன் என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, இந்த பாவத்தை இவங்க மேல சுமத்திராதீங்கப்பா. அதுதாங்க மறுரூபமாக்கப்பட்ட இருதயம். கர்த்தர் அதாவது அப்படித்தான் நம்மளை மாற்ற விரும்புறார். நம்ம இருதயம் தேவன் விரும்புற அளவுக்கு மாறிடுது. மறுரூபம் என்பது அதுதான். ஆனா நம்ம என்ன மறுரூபத்தை உலகத்தில் விரும்புறாங்க? மேக்கப் குலைஞ்சிடக்கூடாது. ஆமா, லிப்ஸ்டிக்க பழையபடி தடவணும். இதுதாங்க, இது மறுரூபம் இல்ல. நீ என்னத்த மேக்கப்ப போட்டாலும் கிழவன் ஆயித்தான் தீரணும், பெண்கள் கிழவி ஆயித்தான் தீரணும். தோல் எல்லாம் சுருங்கத்தான் செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீ உள்ளுக்குள்ள அழகுபடுத்தணும்னா அது யுக யுகமா இந்த அழகு உன்னை பிரகாசம் உள்ள பாத்திரமாய் மாற்றும். ஆமென். அதனால உள்ள அலங்காரம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இப்ப ஸ்தேவான் வாழ்க்கையில் கவனிச்சீங்கன்னா உலக பிரகாரமா பார்த்தா ஒரு உலக மனுஷன் அதை பார்த்து எப்படி பார்ப்பான்? பாவி பய, ரொம்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டானே, வாலிப வயசுல செத்து போய் தொலைஞ்சிட்டானே அப்படித்தானே சொல்லுவாங்க. உலக பிரகாரமா யோசிங்க. ஒரு கல்யாணம் பண்ணல அந்த பையன், அவர் குடும்பம் குட்டிலாம் இல்ல, இப்படி ஏசு ஏசுன்னு சொல்லி லூசு மாதிரி செத்து போனான்னு சொல்லுவான். ஆனா அவன் அதை அப்படி பார்க்கல. இயேசுக்காய் ரத்த சாட்சியா மரிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்த்தேன். அவன் பார்த்தான்.
உலக வரலாற்றில் இந்த இரத்த சாட்சிகளுடைய சம்பவம்லாம் நிறைய இருக்குது. சமீபத்தில் ஒருவரை குறித்து நான் வாசித்தேன். பவுலிகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடியவர். யோவான் அப்போஸ்தலன் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட சீசனாக இருந்தவர். நேரடியா யோவான் பிரசங்கத்தை கேட்டவரா அவர். அந்த அப்போஸ்தலர் காலத்துக்கு அந்த காலத்தை ஒட்டி அவர் இருந்திருக்கிறார். அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது அப்பொழுது இருந்த மன்னன் அவர் கொலை செய்யணும்னு திட்டம் போட்டுட்டான். அவனை உயிரை கொல்லணும். வயசு 86. அப்போ நீ இயேசுவை மறுதலிச்சிரு, உன்னை நான் விடுதலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாராம் மன்னன். அப்போ அவர் உயிரோட எரிச்சு அவரை கொல்ல பார்த்துருக்கிறாங்க. கடைசியில் அந்த உயிரோட எரிச்சா தீ எரிஞ்சு கொண்டு இருக்கிறதா, அதுல இருந்து நறுமண வாசனை வருத மாதிரி சுற்றி இருந்தவங்க உணர்ந்திருக்கிறாங்க. அப்பமும் ஒரு உயிர் போகல, அப்பமும் இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாரா. கடைசியில குத்தி தான் அவரை அந்த ரத்தம் வழியை அவனை கொண்டு போட்டான்னு வரலாறுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மன்னன் இப்படி கேட்கும் போது, நீ அவரை மறுதளிச்சிருப்பா, 86 வயசு, நீ வயசான ஆளு, உன்னை நான் விடுதலை பண்ணிருந்தேன் அப்படின்னு மன்னன் சொல்லும்போது சொன்னாரா, 86 வயது வரை எனக்கு ஒரு தீமையும் செய்யாத அந்த ராஜாவை நான் எப்படி மறுதளிப்பேன்னு சொன்னாரா. என்ன வார்த்தை பாருங்க, என்ன அறிக்கை பாருங்க. 86 வயசு வரைக்கும் எனக்கு அவர் ஒரு தீங்கும் செய்யலையே, அந்த ராஜாவை நான் எப்படி மறுதளிப்பேன்? நீ இப்ப என்ன தீ வச்சு கொண்டாலும் 1 மணி நேரத்துல தீ முடிஞ்சிடும், அடுத்த நிமிடம் நான் பரலோகத்துல பாக்கியத்துல இருப்பேன், அதனால இயேசு ராஜாவை நான் மறுதளிக்கவே மாட்டேன்னு சொன்னார். அப்படி வாழ்க்கை வரலாறு வாசிக்கும் போது கண்ணீர் வருகிறது. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நம்ம படிக்கணும். நம்ம காக்கா கதை, குருவி கதை, இந்த மாதிரி கதையை கேட்டு கேட்டு வளர்ந்தோம்னா நம்ம விசுவாசம் பலப்படாது. ஒரு உணர்ச்சி பூர்வமா கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கு, அவ்வளவுதானே தவிர ஆத்மா பலன் அடையணும்னா இந்த மாதிரி வரலாறுகளை நாம் படிக்கும் போதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கின்ற மாதிரி சத்திய வெளிச்சத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி பிரியமானவர்களே, அப்போ இயேசுனுடைய பிள்ளைகளாகிய நாம் கல்லறையில் இருக்கிற அனுபவம் என்று சொன்னால், நாம கல்லறைக்குள்ளே கொஞ்ச காலம் தான் இருக்க போறோம். அதுவும் நம்ம பாடி தான் இருக்கிற போது இயேசுவின் வருகை வந்து விட்டால் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பாரம்பரிய திருச்சபைகள்ல கல்லறை திருநாள் அப்படின்னு ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள், அதுக்கு என்ன பேரு? கல்லறை திருநாள். அது நவம்பர் 2ஆம் தேதி வச்சிருக்கிறாங்க. நவம்பர் 1ஆம் தேதி பரிசுத்தவான்களின் திருநாள் அப்படின்னு அதை வச்சிருக்கிறாங்க. அதாவது மரித்த பரிசுத்தவான்களை நினைவு கூறுகிற திருநாள். அப்போ அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கல்லறை திருநாள்னா கல்லறைக்கு போய் அந்த பரிசுத்தவனுடைய கல்லறைக்கு முன்பதாக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு மாலைகளை போட்டு அந்த கல்லறைகளை சுத்தம் பண்றது, அந்த மாதிரி வேலை ஒரு ட்ரெடிஷனா வச்சிருக்கிறாங்க. இதுல கல்லறை நம்ம நீட்டா வச்சிருக்கிறது நல்லதுதான். ஆனால் மரித்தவர்களை அவருடைய வாழ்க்கை நினைவு கூர்ந்து நம்ம கர்த்தரை அதிகமாய் பின்பற்றுவது நல்ல காரியம்தான். ஆனா செத்து போன ஒரு மனிதனுக்காக மரித்த பின்பு கல்லறைக்கு முன்னாக நின்று அவனுக்காக ஜெபம் பண்ணுவது பைபிள் படி அங்கீகரிக்கப்படாத ஒரு ஜெபம். கர்த்தர் சொல்கிறார், மரித்தவனுக்காக நீ அழ வேண்டாம், உயிரோடு இருக்கிறவனுக்காகவே நீ அழுன்னு சொல்லியிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அதனால அவர்கள் ஆத்துமா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். அதெல்லாம் ஒன்னும் உருப்படாத ஜெபம், அது சரியில்லாத ஒரு ஜெபம். நம்ம உயிரோடு இருக்கும் போதுதான் ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் அந்த ஆத்மா சாந்தி அடைய ஜெபம்லாம் கேட்கப்படாது. ஏன்னா அந்த டைம் முடிஞ்சிட்டு. அதான் உயிரோடு இருக்கும் போதே மனம் திரும்பன்னு சொல்றோம். உயிரோடு இருக்கும் போது எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்ல. ஒரு செத்ததுக்கு அப்புறம் ஐயோ நல்ல மனுஷன் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி புலம்புவதில் அர்த்தம் இல்லை. அவை கல்லறை திருநாள் கொண்டாடும் போது அதுல கவனமாக இருக்க வேண்டும். சிலர்லாம் செத்து போனவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சு வீட்டுல கும்பிடுறது, அவங்க நல்ல மனுஷங்களா இருந்தாங்களே அப்படின்னு நினைக்கிறது, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நம்ம அது வழியா என்ன செய்யணும், செத்த ஆவிகள் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். மரித்து போன ஆவிகள் அந்த ஆள் மாதிரியே வேஷம் போட்டுட்டு உங்கள்கிட்ட கனவுல பேச ஆரம்பிக்கும். அது மூலமா சாத்தானுடைய கிரியைகள் குடும்பத்தை தாக்க வாய்ப்பு உண்டு. அதனால அந்த மாதிரி செத்து போனவங்களுக்கு உடையெடுத்து வச்சு கும்பிடுவது அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம செத்து போய் உயிரோடு எழுந்த கர்த்தர் ஒருவரைத்தான் ஆராதனை செய்ய வேண்டும். அதனால இந்த செத்த ஆவிகளை வழிபடுவது கும்பிடுவது அதெல்லாம் பைபிள் படி தவறு. உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன ஓமை இருக்கு பாருங்க.
19 முதல் 31 லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்துல ஐஸ்வர்யவானும் மரிக்கிறான், லாசருவும் மரிக்கிறான். இப்ப 2 பேருடைய பாடி கல்லறையில் இருக்கு. ஆத்துமா, ஒரு ஆத்துமா பாதாளத்துல அந்த நரகத்திற்கு போகிறது, பாதாளத்திற்கு போகிறது. இன்னொன்னு பாதாளத்தில் இருக்கிற பரதீசிக்கு போகிறது, லாசருடைய உயிர். அங்கேதான் ஆபிரகாம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிற ஒரு இடம். அப்ப அங்கே ஆவியிலேயே தெரிகிறது அந்த இடம், தூரத்தில் இருக்கிறது. அங்க என்ன நடக்குது எல்லாம் தெரியுதே தவிர, ஆனா இங்கிருந்து அங்க போக முடியாது, அங்கிருந்து இங்க வர முடியாது. அப்போதுதான் ஐயோ நம்ம வாழ்க்கை முடிஞ்சுதா, அப்ப இனிமே மனம் திரும்ப முடியாதா, இனி காலமெல்லாம் எனக்கு இந்த பாதாளம் தானா அப்படிங்கிற போதுதான் இந்த ஐஸ்வர்யானுக்கு என்ன வருது அப்படின்னா, பூமியில எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்களே, அவங்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடிக்கு எப்படியா இந்த லாசருவை அனுப்புங்க. பரிந்துரை ஜபம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மன்றாட்டு ஜபம் எங்க நடக்கு? இங்க மன்றாட்டு ஜபம் வச்சா வரமாட்டான், வீட்டுல தூங்கிடுவான். ஆனா அங்க போய் மன்றாட்டு ஜபம், பரிந்துரை ஜபம், அந்த ஜபம் கேட்கப்பட்டதா? அது கேட்கப்படவில்லை. ஆபிரகாம் அவனை மகனேன்னு தான் கூப்பிடுறார். மகனே, நீ மகனா இருந்தா கூட இப்போ வாய்ப்பே இல்லை ராஜா. அது பூமியில உயிரோடு இருக்கும் போது நீ என்ன செய்யறியோ, அங்க மோசே இருக்கிறார், தீர்க்கதரிசி இருக்கிறார்கள், பாஸ்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாய் சொல்லப்படுகிற செய்தியை கேட்டு உன் சகோதரன் மனம் திரும்பினா அவங்க உன்ன மாதிரி சிக்காம தப்புவிக்கப்படலாம். அப்படி இல்லாம உயிரோடு எழுந்து போய் அப்படிலாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது இல்லை. அந்த நித்தியம் என்பது விசுவாசத்தின் அடிப்படையிலே கிடைக்கக்கூடியது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நம்ம யாராவது இயேசுவை நேரா பார்த்திருக்கிறோமா? இல்ல. பரலோகத்தை பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஆனா விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் காணாதவளை நம்புறதுனால அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு பரலோகத்தை தருகிறாரு. ஆகவே இந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவன் பணத்தையும் சொத்தையும் ஐஸ்வர்யத்தை நம்பினா கடைசியில நித்தியத்தை இழந்துட்டான். அதனால மரித்தவர்களுக்காக ஆத்மா சாந்தி அடைய ஜெபம் பண்றது, அவங்க பரலோகத்தில் வர ஜெபம் பண்றது, அதெல்லாம் தேவையில்லாத ஜெபம், அது நடக்காத காரியம். ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ணணும்னா உயிரோடு இருக்கும் போதுதான் ஜெபம் பண்ண வேண்டும். சரி, சிலர் இப்படி சொல்லுவாங்க, உடல் மண்ணுக்கு உயிர், உயிரும் இயேசுவுக்கு, உடலும் இயேசுவுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்? உயிர் இயேசுவுக்கு, உடலும் யாருக்கு தான்? அல்லேலூயா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உடல், உயிர், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் நம்முடையது. யாருக்குரியது? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடல் மண்ணுக்கு, உடல் அவருக்கு, இவருக்கு. ஒரு ஜோக் ஒன்று பார்த்தேன் ஒரு முறை. மனைவி கணவனிடத்துல கேட்குறாங்க, அப்பா நேற்று ஜோசியரை பார்க்க போனீங்களே, ஜோசியர் என்ன சொன்னாரு அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. உடனே சரி அது இருக்கட்டும், நான் ஒன்று கேட்க, நீ என்ன பதில் சொல்லு. திடீர்னு நான் செத்து போனேன்னு வை, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குற. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, அபசகுணமா பேசாதீங்க. இல்லை சொல்லு, நான் திடீர்னு செத்து போனா என்ன பண்ணுவேன்? அப்போ நானும் உங்க கூட செத்துருவேன்ப்பா. இதைத்தான் ஜோசியம் சொன்னான், செத்தாலும் சனியை ஒன்று விடாது. பிரியமானவர்களே, நம்ம செத்தா சனியை நம்ம கூட வராது. ஆமென் சொல்லுங்க. சனியன்னு பிள்ளைகள் எல்லாம் சொல்லக்கூடாது. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். அதனால சனி பிடிச்சிட்டு அவனுக்கு சளி பிடிக்கலாம், ஆனா சனி பிடிக்காது. ஆமென் சொல்லுங்களேன். சிலருக்கு சனி பிடிக்கு, சிலருக்கு முனி பிடிக்கு. நமக்கு இதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. நம்மளை பிடிச்சவர் ஏசப்பா தான். அவர் தான், அவருக்காக பரிசுத்தமாய் வாழ நம்ம பிடிச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ இந்த உலக வாழ்விலே கல்லறையில் நான் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும்னு நிறைய சத்தியத்தில் அடங்கி வைத்திருக்கிறார். சரி, இப்போ ஒரு 3 காரியத்தை ரொம்ப சுருக்கமா, கல்லறையில் நான் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்
ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல கல்லறை பற்றி ஆண்டவர் என்ன போதிக்கிறார் அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 27, 28 வசனத்தில் இப்படி வாசிக்க கேட்போம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27, 28. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து வேதபாரகர், பரிசேயர், அந்த காலத்தில் இந்த மத தலைவர்களை குறித்து சொல்லும் போது, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாக இருக்கிறீங்க. கல்லறைகளை வெளியே பார்க்க எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கும். யூத வழக்கத்தின்படி ஆதார் என்கிற மாதத்துல வெள்ளை அடிக்கிற வேலையை எல்லாரும் செய்வாங்களாம். நியாயப்பிரமாணத்தின்படி தீட்டுள்ள ஒரு மனிதன் அந்த பிணத்தையும் தொடக்கூடாது, கிட்ட போகக்கூடாது. அப்படின்னா இவன் தீட்டாயிருவான். மாத்திரம் இந்த கல்லறையை தொட்டாலே யூத சடங்காச்சாரத்தின்படி அவன் 7 நாள் தீட்டாயிருவான். அதனால கல்லறை அடையாளம் தெரிஞ்சு, அது மண்ணோட மண்ணா கிடந்தா அது கல்லறைன்னு தெரியாம மிதிச்சிடக்கூடாது என்பதற்காக கல்லறைய ரொம்ப பக்குவமா உருவாக்கி நல்ல வெள்ளி அடிச்சு நீட்டா வச்சிருப்பாங்களாம். ஆனா உள்ளுக்குள்ள அது என்ன இருக்கும்? பிணம், நாற்றம், அசுத்தம். அதை ஒப்பிட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உங்க வாழ்க்கை வெளிப்படையா பார்த்தா பக்திமான்கள் போல, ஆன்மீக தலைவர்கள் போல இருக்கிறது. ஆனா உங்க உள்ளமோ நீங்கள் அருவருப்பான குணமுடையவர்களா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இப்ப கல்லறையில் நான் என்று சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு மாய்மான வாழ்க்கை நாம் வாழக்கூடாது என்பதை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணா நம்ம இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசி வாழ நம்ம பழக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்லவும் கூடாது. சில காரியங்களை மறைக்க வேண்டும். ஏன் மறைக்கணும்னா, அது தேவையில்லாத காரியம், அது தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கும். அது வேஷம் போடுவதல்ல, அது காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. இந்த வார்த்தையில அதன்படி நம்ம சில காரியத்தை ஓப்பனா எல்லாத்தையும் போட்டு உடைச்சோம்னா அது பிரச்சனை ஆயிடக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம மாய்மாலம் பண்ணக்கூடாது. ஏமாற்றுகிற காரியங்கள், பொய் சொல்ற காரியங்கள், இதெல்லாம் தேவனுக்கு பிடித்தம் இல்லாது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் இந்த கல்லறை நான் என்று சத்தியத்தை தியானிக்கிற வேளையிலே மாய்மாலமான வாழ்க்கை நீ வாழாதே, உடைய உள்ளான வாழ்க்கை தூய்மை நிறைந்ததா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உள்ளுக்குள்ளே நம்ம சுத்தமா இருக்கணும். பரிசுத்தங்கிறதை குறித்து கர்த்தர் எனக்கு சமீபத்தில் நிறைய காரியம் பேசி வர்றார். நிறைய பேர் பரிசுத்தத்தை குறித்த உபதேசம் நிறைய இருக்கிறது. யோவானுடைய சீசருக்கும் இயேசுனுடைய சீசருக்கும் சுத்திகரிப்பு குறித்து வாக்குவாதம் உண்டாயிட்டுன்னு பைபிள் இருக்கு. இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் என்பது இந்த உள்ளான பரிசுத்தத்தை அவர் வலியுறுத்துகிறார். ஆனா யோவானுடைய சீசர்கள் நியாயப்பிரமாணத்தில் உள்ள சுத்திகரிப்பின் காரியங்களை குறித்து பேசுறவங்க. பரிசேயர்களும் அந்த மாதிரி சுத்திகரிப்பு குறித்து பேசுறாங்க. இப்படி பரிசேயருடைய அந்த கூட்டம் ஒரு பக்கம், யோவானுடைய சீசர் ஒரு பக்கம், இயேசுனுடைய சீசர் ஒரு பக்கம். ஆளுக்கு ஒரு குழப்பம். இன்னைக்கு சபைகள் ஏன் பிரிகிறது என்றால் இந்த உபதேச குழப்பத்தினாலதான் சபைகள் பிரிகிறது. ஆனால் ஆண்டவர் அவருடைய திட்டப்படி சில சபைகளை பிரிக்கிறார், தேவ திட்டம் நிறைவேற்றப்பட. ஆனால் சாத்தானும் தேவையில்லாத காரியங்களால் சபைகளை பிரிக்க பார்க்கிறான். ஆனால் பொதுவாக நம்ம எல்லாருமே நேசித்து அன்போடு வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்படிப்பட்ட நிலையில வாக்குவாதம் சுத்திகரிப்பு குறித்து இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. பொதுவாக உடைகளை மாற்றிக்கொள்வது பரிசுத்தம் என்று ஒரு கூட்ட மக்கள் போதிக்கிறார்கள். ட்ரெஸ் எப்போதும் வெள்ளையா இருந்தாதான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வெள்ளை கடை தான் பரிசுத்தம்னா அரசியல்வாதிகள் எல்லாமே என்ன கடை தான் ட்ரெஸ் போடுறாங்க? எல்லாரும் பரலோகத்தை அனுப்பிடலாமா? உடுவார உள்ள அடிக்கிற புறம் கொள்ள போட்டிருக்குது வெள்ளை, அதனால நாட்டுக்கு தொல்லை, அதனால பரலோகத்துல இடம் இல்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம உடை அல்ல, உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. அதனால நீங்க வெள்ளை போடனா போடுங்க, கலர்ல போடனா போடுங்க. எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நான் பைபிள் படி சொல்றேன்,
ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துறாரோ அதை செய்யுங்க. ஆனா அதை விட முக்கியம் உங்கள் உள்ளம் தேவனுக்கு பிரியமான உள்ளமாக இருக்கணும். அதுல மாய்மால வாழ்க்கை இருக்கக்கூடாது. பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது மார்க் 7 அதிகாரத்துல தான் யூதர்கள் வெளியே போயிட்டு வந்தா, கடைக்கு போயிட்டு வந்தா வீட்டுக்குள்ள வரும்போது கை கழுவாம அந்த சரீரத்தை சுத்தம் பண்ணாம வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா வெளியே போயிட்டு வந்திருக்கிறான், அழுக்கு. அதனால சுகாதார கேடு ஒரு பக்கம் வரும், வீட்டுக்குள்ள அசுத்தம் வந்துடக்கூடாதுல கவனமா இருப்பாங்க. ஆகவே அவங்க லெவல்ல உன் சரீரத்தை குளிச்சு நல்லா நீட்டா வச்சுக்க, அதான் அவங்க பரிசுத்தம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நீ இருதயம் தீட்டுப்படத்தக்கதாய் அது தவறான காரியத்தில் இருக்குன்னு சொல்லி 21ஆம் வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும் மார்க் 7 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு ஆண்டவர் அங்க பேசுறார். அப்ப நம்ம இருதயத்தின் எண்ணம், கசப்பு, பொறாமை, பெருமை, மன்னிக்க முடியாத சுபாவங்கள், அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்ம உள்ளத்தில் இருந்ததுன்னா அது தேவனுடைய பார்வையில அது அருவருப்பாக எண்ணப்படுகிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் வரும்போது நம்ம ஆத்மாவிலே சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். யாரோடு கசப்பு இருந்தா அறிக்கையிட்டு நம்ம ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். அவ இந்த மாதிரி பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மன்னன் ஏரோது இயேசுவின் காலத்திலே இருந்தவன். அவன் எருசலேம் ஆலயத்திற்கு பல காரியங்களை செய்து அதை நல்லா வச்சிருக்கணும்னு பல உதவி செய்தான். கட்டடங்கள் கட்டுவதில் பல உதவிகளை செய்தான். ஆனால் அதே ஏரோது தான் யோவான் ஸ்நானகன் தலைய வெட்டி எடுத்துட்டு ஒரு தாளத்தில் வச்சு கொண்டு வர சொன்னான். அப்படிதானே? அப்போ பாருங்க, வெளிப்படையா பார்த்தா யூத மதத்துக்கு அவன் நல்லது செய்த மாதிரி நினைச்சான். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய அக்கிரமங்கள், கொலை அவன் செய்திருக்கிறான். அதையும் மையப்படுத்தி ஆண்டவர் இதை சொல்லி இருக்கலாம் என்றும் வரலாற்று ரீதியாக சொல்லுகிறார்கள். அதுபோல மார்ட்டின் லூத்தர் அவர் காலத்துல சபை தலைவர்கள் எல்லாம் பெரிய ராஜாக்கள் தோரணைகள் தான் இருப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய கோபுரங்கள், நல்ல வசதி. கான்ஸ்டன்டைன் மன்னன் காலத்துக்கு அப்புறம் கிறிஸ்டியானிட்டி ஹை லெவல் ரிலிஜியன் மாதிரி ஆகிவிட்டது. நல்ல உயர்ந்த மார்க்கத்தில் உள்ள மக்கள் உள்ளதுதான் கிறிஸ்டியானிட்டி. ஏன்னா ராஜாக்கள் எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி வரும்போது அதை பயன்படுத்தி சபை தலைவர்களும் ஹைலி ட்ரெஸ் போடுறது, பெரிய கிங் மாதிரி நடந்து கொள்வது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை உண்மை இல்லை. பணத்துக்காக எதையும் செய்வது, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை. இதை எதிர்த்து தான் மார்ட்டின் லூத்தர் போராட்டங்களை போராடி அதுல பெரிய ஒரு ரிவைவல் ஏற்பட்டு சபையில சுத்திகரிப்பை கர்த்தர் உண்டாக்கினார். அப்ப நம்ம பந்தாவா வாழ்ற வாழ்க்கையை விட நம்ம உள்ளத்துல தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும் என்று சொன்னால், கல்லறையில் இருக்கிற நான் மாய்மாலம் இல்லாமல் சுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லும் போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். இதுதான் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம். இரண்டாவதாக கல்லறை குறித்து சொல்லும் போது பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். மார்க் 5வது அதிகாரத்துல 2 முதல் 4 வசனங்களில் வாசித்து பார்த்தால் அங்கே லேகியோன், அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் கல்லறையிலிருந்து இயேசுவுக்கு எதிராக வருகிறான். அப்படினால இவனை கல்லறைக்கு கொண்டு போனது எது? அசுத்த ஆவி. அவன் வீட்டுல குடியிருக்கல, குடியிருப்பே கல்லறையில தான். அவன் வாழ்க்கை யாருக்கும் அடங்காத வாழ்க்கையா இருந்தது. அவன் ட்ரெஸ் இல்லாம ஒரு நிர்வாண கோலத்துல இருந்தான். ஆனா உணர்வு இல்ல, நிர்வாணமா இருக்கிறேன்னே தெரியல. அவனை யாரும் அடக்க முடியல. சங்கிலினால கட்டி வச்சாலும் அதெல்லாம் உடைச்சிட்டு வந்துருவான். அசுர பலம் அவனுக்குள்ள இருந்தது. வாழ்க்கை அசுத்தமா இருந்தது. ஜீவியத்தில் ஒழுங்கில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அவனை கொண்டு போனது அசுத்த ஆவிகள். அசுத்த ஆவிகள் 6000 பிசாசுகள் அவன் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்ததாம். அசுத்த ஆவிகள் மனிதனை சாதாரண நல்ல வாழ்க்கையை விட்டு மோசமான கல்லறை வாழ்வுக்கு நடத்துகிறது. அந்த அசுத்தாவின் பிடியிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நாமும் அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்து இப்படி கட்டப்பட்டு விடாதபடி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசுவுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 15 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவனை குறித்த பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? மார்க் 5:15. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். எதுக்கு பயப்படணும்னே தெரியல மக்களுக்கு.
அவன் அசுத்தாவில பிடிக்கப்பட்டு மோசமா இருக்கும்போது பயந்தா ஒரு நியாயம் இருக்கு. இப்ப அவன் ட்ரெஸ் போட்டு நல்ல பிள்ளையா ஏசப்பா பக்கத்துல உட்காந்துருக்கான், அதை பார்த்து நினைஞ்சாங்களாம். ஏன் அப்படின்னா, இவன் மோசமான ஆளு அப்படிங்கிற அந்த பழைய காரியத்தை மனசுல வச்சு பயப்படுறாங்க. ஆண்டவர் அப்படி இருந்த மனிதனை, கல்லறையிலே வாழ்ந்த மனிதனை கர்த்தரோடு இருக்கிற மனிதனாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அப்ப அசுத்த ஆவிகள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கின்றன, நம்மை மோசமான நிலைக்கு கொண்டு போகின்றன. ஆனா கர்த்தர் நம்மை நல்ல நிலைக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப நாம அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அசுத்த ஆவிகளுடைய சேட்டை எண்ணங்கள் வழியாதான் மேக்சிமம் இருக்கும். எண்ணங்கள் வழியாதான். உங்களுக்கு அசுத்தமான எண்ணங்கள் அடிக்கடி வருதுன்னா அசுத்தாவினுடைய தாக்குதல் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அசுத்தாவிகள் தாக்குவதற்கு ஒரு வாசலாக, ஒரு கேட்டாக நம்ம தேவையில்லாத காரியங்களை மொபைலில் பார்த்து கொண்டிருந்தால் அதன் வழியா இந்த ஆவிகள் கண்களின் வழியா இச்சைகளை கொண்டு வந்து அது நம்முடைய எண்ணங்களை பாதித்து அது இருதயத்தை தாக்கி அதன் மூலமாகத்தான் பாவத்திலே விழ தள்ளுவது. அப்ப நம்ம மெயின் கேட்டையே சாத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க எல்லாம் விடிய விடிய உட்கார்ந்து தேவையில்லாத பார்த்துட்டு ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும்னா அது கதை நடக்காது. உள்ளம் பூரா ஆசை தேவையில்லை வச்சுக்கிட்டு பரிசுத்தப்படுத்த பார்த்தோம். முதல்ல என்ன செய்யணும்னா, நம்ம அது பண்ணதே தப்பு, பார்த்ததே தப்பு, ஆண்டவரே நான் தெரியாம பார்த்துட்டேன், நான் மன்னிங்க, அதை நான் விட்டுறதேன், என்ன சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு எப்போ உண்மையா தவற உணர்ந்து அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மனமாற்றத்துக்குள்ள வர்றோமோ அப்போதான் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும். நம்ம உள்ளத்துக்குள்ள அந்த ஆசையெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு இங்க வந்து என்ன பரிசுத்தப்படுத்தும், ஆனா அப்புறம் போய் பழைய பாவத்தை செய்வதுன்னா அது தேவனுடைய ரத்தத்தை நாம் கரைப்படுத்துவது ஒப்பானது, தேவனுடைய நாமத்தை நாம் அவதூறாக பயன்படுத்துவதற்கு ஒப்பானது ஆகிவிடும். அதனால நம்ம வாழ்க்கையில அடி மனசுல இருந்து ஒரு சுத்திகரிப்புக்குள்ள வரணும். இதெல்லாம் ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். அது வந்து தேவனுக்கு நம்ம நினைவுகள் எல்லாம் தூரத்துல இருந்து அவருக்கு தெரியக்கூடிய தேவன். எதையுமே ஆண்டவர்கிட்ட ஏமாற்ற முடியாது. பாஸ்டர்கிட்ட ஏமாத்திடலாம், மனைவிட்ட ஏமாத்திடலாம், கணவர்கிட்ட ஏமாத்திடலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, ஏமாற்றவே முடியாது. நம்ம நினைவுகளை தவறாக வரும்போதே ஆவியானவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே இந்த எண்ணம் எனக்கு வருதுப்பா, அதை எடுத்துருங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். ஆவியானவர் நம்ம எந்த பக்கம் சாயிரேன்னு ஆண்டவர் பார்ப்பார். எந்த பக்கம் நம்ம சாயிரோம், அந்த பாவ ஆசையை நிறைவேற்றணும்னு நினைச்சு சாயிரோமா, இல்ல எப்படியாவது தப்பிச்சு வெளியே வந்துடணும், என்னை காப்பாத்திருங்கன்னு இந்த சைடு வர்றோம்னா, இந்த சைடு சாஞ்சோம்னா ஆவியானவர் தப்பிச்சிருவார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அந்த பக்கம் சாஞ்சி போயிட்டோம்னா அது பெரிய பிரச்சனை, சிக்கல்ல மாட்டி அதுல வலி, அதுல காயம், அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமாவது சிலர் உணர்ந்து ஆண்டவரே என்ன மன்னிச்சுங்க வருவாங்க. அப்பவும் ஆண்டவர் உண்மையா மனம் திரும்பினா எப்பவுமே ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். இவான் ராபர்ட்ஸ் அவருடைய எழுப்புதல் ஊழியத்துல போதனைகள் 4 போதனைகள் தானா. அவர் ஊழியத்துல எழுப்புதல் வரும்போது 4 போதனை தான். என்ன தெரியுமா, உன் வாழ்க்கையில என்ன பாவம் இருக்கிறதோ அதையெல்லாம் உண்மையா உணர்ந்து தேவனிடத்திலே அறிக்கை செய். இதான் நம்பர் 1 பாயிண்ட். 2வது, எதையெல்லாம் பாவம் என்று அறிக்கை செய்திருக்கிறாயோ அதை விட்டு வெளியே வந்து விடு, மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள போகாத. 2வது இதுதான், நீ வெளியே வந்துடணும். மன்னிப்பு கேட்டுட்டு பழையபடி அதை பண்ணி செய்யக்கூடாது. 2வது. 3வது, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுகிற அந்த குரலுக்கு நீ கீழ்ப்படிந்து அதை செய்ய. இது 3வது பாயிண்ட். ஆவியானவர் உனக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யாம இருக்காதா, ஆவியானுடைய குரலுக்கு செவி கொடு. 4வது, நீ பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு போய் தைரியமா சொல்லு. இந்த 4 தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரிவைவல்ல அவர் வச்ச 4 பாயிண்டும் இதுதான். இந்த 4 மக்கள் செய்த போதுதான் பாவ அறிக்கை செய்யும் போது பாவ உணர்வுனால் தூண்டப்பட்டு கதறி கதறி அழுது திருடர்கள் திருடின பொருளை கொண்டு கொடுத்து ஒப்புரவாகி திருட்டு தொழிலை விட்டு மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. குடிகாரர்கள் அப்படியும் மனம் திரும்பினார்கள். மதுக்கடைகள் மூடப்பட்டது அந்த எழுப்புதல்ல. விபச்சார விடுதிகள் மூடப்பட்டது. இது நிமித்தமாய் திருடர்கள் எல்லாம் இல்லாதனால போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கே இல்லையா. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் மூடிட்டு அவங்களும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்களாம், வழக்கே இல்லையா. சரி, இப்படி வழக்கு இருந்தா கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுல வழக்கே இல்லைன்னு அங்கே நீதிபதிகளும் அவங்களும் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளா மாறின. இதான் எழுப்புதல். சும்மா கூட்டத்தை நிறைய சேர்க்கறது இல்லை எழுப்புதல். எழுப்புதல்னா தப்பான எண்ணத்துல இருக்கிறாங்க. கூட்டம் கூடுவதல்ல எழுப்புதல்.
எழுப்புதல் வந்தா கூட்டம் கூடும், அதை நான் மறுக்கல. ஆனா கூட்டம் கூடிய மாற்றம் இல்லை என்றால் அதிலே எழுப்புதல் என்று சொல்ல முடியாது. எழுப்புதல் என்பது சமுதாயத்தையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமைக்கு பெயர் தான் எழுப்புதல் என்பதாகும். என்ன அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையில சுத்திகரிப்பு, பரிசுத்தம் அப்படி இருக்கிறதா கல்லறை வாழ்க்கை வாழாமல் நம்ம சுத்தமான வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இது ரெண்டாவது காரியம். மூணாவது ஒண்ணு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம் நினைக்கிறேன். மூணாவது என்ன அப்படின்னா, லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர். மூன்றாவதாக கல்லறையில் நான் என்று சொல்லும்போது, இந்த கல்லறையே இயேசு இங்க இல்ல, செத்து போனவரா இல்ல, உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சியாய் மாறினது. அதே போல நம்முடைய வாழ்வும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சியான வாழ்வாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கல்லறை செத்து போன ஆண்டவரே ஒரு நேரம் வச்சிருந்தது, ஆனா அப்புறம் அவர் வெளியே வந்ததுனால எம்டியா மாறி, இயேசு எங்கப்பா, அவர் உயிரோடு இருக்கிறார். பாருங்க, நான் தான் அவரை வச்சிருந்தேன், இப்போ அவர் உயிரோடு இருக்கிறார். கல்லறை சாட்சியின் கல்லறையாய் மாறியது. கல்லறையில் நான் என்றால் நான் ஒரு சாட்சியுள்ள கிறிஸ்தவனாய் வாழணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஆமென். இயேசு எப்படி இருப்பார் அப்படின்னா என்ன மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆதி விசுவாசி. இப்ப நம்ம சொன்னா ஒன்ன மாதிரியா, அந்த இயேசுவே எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு போயிடுவான். ஒன்ன மாதிரியா, ஐயோ வேண்டவே வேண்டாம்னு போயிடுவான். ஆனா உண்மையிலே நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கத்தக்க விதத்திலே மாறுவதுதான் எழுப்புதல் என்பதாகும். ஆமென். இப்போ உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்க இல்லை, அவர் உயிரோடு இருக்க என்பதற்கு இந்த கல்லறை தான் சாட்சி. அதே போல நாமும் சாட்சி உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் முதல்ல சொன்னேன் பிரசங்கத்தின் ஆரம்பத்துல, லாசருக்கு எத்தனை கல்லறை? 2 கல்லறை. பாயிண்ட் கரெக்டா வந்துட்டேனா? வாசிக்க கேட்போமா? யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். ஏன்னா அவளுக்கு தானே தெரியும் செத்த டைம். அதனால சொல்றா, என் தம்பியை உள்ள வச்சு எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிட்டு. ஒரு பழைய பாட்டு உண்டு, 4 நாள் ஆயிற்று நாரும் என்றார், நம்பிக்கை விடாதே நீ பிழைப்பாய் என்றார். கவலைப்பட்டார், இயேசு கண்ணீர் விட்டார், மரித்தவன் உயிர் தேவர செய்தார். பாட்டெல்லாம் தெரியுமா? தெரியாது. பாட்டு புது பாட்டை எப்படி கேட்கோமோ அது மாதிரி பழைய பாட்டையும் மறக்க கூடாது. ஆமென். சார் பாருங்க, 4 நாள் இவர் எங்க இருந்திருக்காரு? கல்லறைக்குள்ள இருந்தார். எப்படி இருந்தாரு? நல்ல வாசனை தைலமா கொடுத்து போட்டா இருந்தாரு. எப்படி இருந்தாரு? நாற்றமான வாழ்விலே இருந்தார். அப்ப கல்லறை வாழ்க்கை என்பது என்ன வாழ்க்கை? நாற்றம் பிடித்த வாழ்க்கை. நம்ம கல்லறைக்குள்ள இருக்க வேண்டாம், நான் வாசனை கொடுக்கிற சாட்சிகளாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதே லாசரு யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 12:2. அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். டின்னர் கொடுக்கறாங்க ஏசப்பாவுக்கு. மார்த்தாள் பணிவிடை செய்தால், அந்த அம்மா எப்பவும் அந்த வேலை தான் செய்வாங்க. லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். யாரு? லாசரு. இவர் முன்னால லூக்கா 10ஆம் அதிகாரத்துல மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு ஏசப்பா போகும்போது இவர் இருந்தாரா? இவர் சோவார போயிட்டார். வாலிப பையன் பத்தீங்களா? அப்பா அம்மா இல்ல வீட்டுல. அப்பா அம்மா இருந்தாலே வாலிப பையன் சொன்னோடி கேட்க மாட்டான். அப்பா அம்மா இல்லாம 2 சிஸ்டர் இருக்கிற வீட்டுல பையன் சொன்னோடி கேட்பானா? அதனால ஜாலியா சுத்த போயிட்டு வியாதி எழுதிட்டு வந்து செத்து போயிட்டான். இப்ப கல்லறைகளை நாறிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் மறுபடி உயிர்ப்பித்து சாட்சியா ஏசப்பா பக்கத்துல கொண்டு உட்கார வைக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. கல்லறைக்குள்ள இருந்தவர் கர்த்தரோடு இருக்கிறார்.
சொல்லுங்க, கல்லறைக்குள்ள இருந்தவர் கர்த்தரோடு இருக்கிறார். அதே மாதிரி உங்க வீட்டுல யாரும் கல்லறையில் இருக்கிற மாதிரி நாற்றமா வாழ்றாங்களா? தண்ணி அடி விடமாட்டக்காரியா, இரவும் பகலும் போதையிலே தான் இருக்காரு. கர்த்தர் இரவும் பகலும் கர்த்தரோட இருக்கிற ஆளா மாத்துவாரு. ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தொட ஆரம்பிச்சினார்னா போதெல்லாம் தெளிஞ்சிரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா உண்டு. அவர் எப்படிதான் போத பொருள் அப்படி தண்ணி அடிப்பார். அவர் தண்ணி அடிச்சுட்டு தலப்பாவில தலையில துண்டை கட்டிட்டு ஒரு முறை சுவர்ல 2 கையும் வச்சுக்கிட்டு இப்படியே நின்றுகிட்டே இருந்தாரு. அந்த வழியா போறோம், ஏன்பா சுவர்ல போய் தலை வச்சுக்க, தூரம் எடுப்பான்னா. சும்மா பாப்பா, நான் பிடிக்கலன்னா செவரு விழுந்துருப்பா அப்படின்னாரு. அவ்வளவு போத. அதே மாதிரி ஒரு நேரம் ஊழ சொல்லி காசு கொடுத்தானா. கடைசியில ஊழ போனவர் பக்கத்து தோட்டத்தை உழுதுட்டு வந்திருக்காரு. இவன் காசு கொடுத்த தோட்டத்தை விட்டுட்டு எந்த தோட்டத்தை உழுதுருக்காரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உழ சொன்னேன்னு என்ன உழல, நான் நேத்தே உழுதுட்டேன்பா, போய் பாருன்னு. அங்க போய் பார்த்தா பக்கத்து தோட்டத்தை உழுதுருக்கான். போதை என்னெல்லாம் பண்ணுது பாருங்களேன். மனுஷனை 6 மணிக்கு மேலலாம் இப்ப வண்டி ஓட்ட முடியல. சும்மா சும்மா வந்து குறுக்க விடுறான். ஏப்பா உனக்கு என் வண்டி தான் கிடைச்சதான்னு கேட்க வேண்டியிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால ரொம்ப ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்படி போதைக்கு அடிமையா இருந்தவர் ஒருத்தர் ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு நல்ல காட்டுகளை போய் கள்ள சாராயம் குடிச்சிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆவி அப்படியே வந்து இறங்கி எங்க போறேன் இருக்கு. அவர் பயந்து அலறி, இயேசுவே இயேசுவே காப்பாத்துன்னு போதெல்லாம் இறங்கிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேர வீட்டுக்கு வந்தவரு, அன்னைக்கு காலையில இனிமே நான் குடிக்கவே மாட்டேன், நேத்து இயேசு இல்லைன்னா நான் செத்துருப்பேன் அப்படின்னு அப்புறம் ரட்சிக்கப்பட்டு உண்மையான ஊழியக்காரரா மாறிட்டாரு. கைத்தட்ட அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே மாதிரி குடிகாரர்கள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இயேசுவால முடியுமா? முடியாதா? முடியும். அல்லேலூயா. சரி, அப்படி ஆண்டவர் நாற்றமா இருக்கிற வாழ்வை வாசமாக மாற்றுகிறவர். அதுல இருந்து தான் அந்த பாட்டு மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிற பாடல, நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினேரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றி பாடுவாள். சரி, வரலாற்றுல 2 இடத்திலே கல்லறை இருக்கிற மனுஷனும் யாரு தான்? லாசர் தான். உலக வரலாற்றுல எப்படி இவருக்கு மட்டும் 2 கல்லறைன்னா, யோவான் 11 அதிகாரத்துல பெத்தானியா ஊர்ல இவர் வியாதிப்பட்டு மரிக்கும் போது அடக்கம் பண்ணாங்க பாத்தீங்களா? அங்கே ஒரு கல்லறை இவருக்கு இருக்கு. அந்த கல்லறையில தான் முன்னால வந்து நின்று இயேசு கிறிஸ்து சொன்னார், லாசருவே வெளியே வா. அப்ப நம்ம கல்லறைக்கு உள்ள இருப்பதான் ஆண்டவர் விரும்பல, கல்லறை விட்டு வெளியே வரதான் கர்த்தர் விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்களேன். லாசருவே கல்லறைக்குள்ள இருன்னு சொல்லல, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே லாசரு வந்தானா வரலையா? ஏசப்பா கூப்பிட்டா செத்து 4 நாள் ஆனாலும் அவன் வந்துதான் ஆகணும். அதே மாதிரி ஏசப்பா உங்க வீட்டுக்காரரை தொட்டாருன்னா சர்ச்சுக்கு வந்துதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவராலே மாற்ற முடியாத மனிதன் இல்லவே இல்லை. இந்த மாதிரிலாம் வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே சர்ச்சுக்கு வரணும், கொண்டு வர ஆண்டவரே அப்படின்னு. கர்த்தர் வான்னு சொன்னா வந்துதான் ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி அந்த பெத்தானியாவிலே லாசரு அடக்கம் பண்ணப்பட்ட இடம் இன்னைக்கு அல் ஈசாரியா அப்படின்னு பேர்ல அழைக்கப்படுதான் அரபு மொழியில. அந்த கல்லறை இன்றைக்கு எருசலேம்ல, இஸ்ரவேல்ல பெத்தானியாங்கிறது அல் ஈசாரியா என்ற பேர்ல அழைக்கப்படுது. அதுக்கு அரபு மொழியில அர்த்தம் என்னன்னா, இது லாசரு இருந்த இடம் அப்படின்னு அதுக்கு அர்த்தமா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் முதல் கல்லறை. இந்த கல்லறை எருசலேமில் இருந்து ஒரு 3 மைல் ஏறக்குறைய, பைபிள்ல வசனம் இருக்கலாம், 2 அல்லது 3 மைல் தூரம் இருந்து பெத்தானியா கிராமத்துக்கு போனார்னு இருக்குது பாத்தீங்களா? அந்த ஊர்ல தான் இந்த லாசரு கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது. ஆனா பாலஸ்தீன எல்லையில இருக்குதான் இது. இஸ்ரவேல் இருக்கும் பாலஸ்தீனுக்கும் பெரிய பிரச்சனை ஓடுதுல்ல. அப்போ அந்த இதை தடுத்து இஸ்ரவேல் அரசாங்கம் பெரிய சுவர் கட்டி இருக்கிறதாம், தடுப்பு சுவர். அதனால இந்த லாசரு கல்லறைக்கு நேர போனா பக்கத்துல 3 கிலோமீட்டர் மைல்ல போயிடலாம்.
அந்த சுவர் கட்டினதுனால பல மைல் தூரம் சுத்தி தான் அது கல்லறையை பார்க்க வர முடியுமா? அப்படி ஆனால் அந்த கல்லறை இன்னைக்கும் இருக்குது. அந்த கல்லறை ஒட்டி ஒரு தேவ ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அது லாசரு தேவ ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. பரிசுத்த லாசரு தேவாலயம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது புனித ஸ்தலமாக இன்றைக்கு பராமரிக்கப்படுகிறது. எருசலேம் டூர் போனீங்கன்னா பார்த்துட்டு வரலாம். அவை இது முதலாவது கல்லறை. இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு இன்றைக்கும் வரலாற்று பூர்வமான ஆதாரமாய் அங்கே இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க பைபிள் எல்லாம் கதை, கட்டுக்கதமாங்க. கட்டுக்கதை அல்ல பைபிள். இது சரித்திரம், இது உண்மை, இது வரலாறு. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இவருக்கு இரண்டாவது கல்லறை எங்க அப்படின்னா, இதே லாசர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம், அதை யோவான் 12ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசு அங்கே லாசருவின் வீட்டில் இருக்கிறதை அறிந்து, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். யாரை பார்க்க வந்தாங்களா? 4 நாளைக்கு முன்னால இந்த சாமி எங்க இருந்தாரு? இந்த ஆசாமி இப்போ எங்க இருக்காரு? ஏசப்பா பக்கத்துல இருந்தா இவரை பார்க்கவே எல்லாரும் வந்தாங்களாம். எப்படி மாத்திட்டார் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கல்லறையில் இருக்கிறவரை நாற்றத்தில் இருந்தார். கல்லறை விட்டு இயேசு சொன்னபடி வெளியே வந்த உடனே இப்போ ஸ்டாராக மாறிவிட்டார். இப்போ இந்த காலத்தெல்லாம் லாசர் இருந்தார்னு வைங்க, பெரிய வால் போஸ்ட், மரித்து 4 நாட்கள் கழித்து உயிரோடு வந்தவர் உங்களோடு பேச வருகிறார் அப்படின்னு பெரிய போஸ்ட் அடிப்பாங்க. அப்படித்தானே? பெரிய விளம்பரம். லாசருவை காணும்படியாக வந்தார்கள். எப்பொழுது நம்ம பிரபலியம் ஆகிறோமோ அப்போது ஆபத்தும் இருக்கிறது. அடுத்த வசனத்தை, லாசருவின் நிமித்தமாக யூதரில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். பாத்தீங்களா? அப்போ பிரபலியம் ஆகணும்னு ஆசைப்படுற ஆளு இந்த மாதிரி டேஞ்சரஸ் பிரச்சனைகளையும் சந்திக்க ரெடியா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் பிரபலியம் ஆகணும்னு பார்க்க, ஆனா பக்குவமா பிரபலியம் ஆகணுமா? கஷ்டம் வந்துடக்கூடாது, பாடு வந்துடக்கூடாது. லாசரு மரணத்திலிருந்து உயிரோடு இருந்ததுனால, ஏல நீ உயிரோடு இருந்ததானே சாட்சி சொல்லுவ, கொன்னுட்டா மறுபடி அப்படிங்கிறதுக்காக என்ன செய்தாங்களாம்? கொலை செய்ய ஆலோசனை பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் வல்லமையுள்ளவர். அவனை உயிரோடு எழுப்புனது சும்மா இல்ல. உயிரோடு எழுப்பி, மாத்தாள் மரியா கடைக்கு காய்கறி வாங்க போனோமா, உன் தம்பி அனுப்புங்கிறதுக்கு உயிரோடு எழுப்பல. தேவன் பெரிய திட்டம் வைத்திருந்தார் லாசருவை குறித்து. அதுக்கப்புறமா இந்த லாசரு இவங்க இங்க இருந்தா நம்மளை கொலை செய்ய தேடுறாங்கன்னு கர்த்தர் சொன்னார், சைப்ரஸ் தீவுக்கு போன்னு சொன்னாராம். சைப்ரஸ் தீவுல போய் 30 வருஷம் அதுக்கப்புறம் லாசரு கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்கிறார். பல 1000 மக்களை ஆண்டவர்களை நடத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே அந்த சைப்ரஸ் தீவில லார்னாக்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்குதான். லார்னாக்கா அந்த இடத்துல 30 வருஷம் ஊழியம் செய்து அங்கே வயது முதிர்ந்த நிலையில இயற்கையாக மரணம் அடைந்திருக்கிறார். அங்கும் ஒரு கல்லறை இருக்கிறது, அவரை அடக்கம் பண்ண கல்லறை. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க உள்ள கல்லறை திறந்திருக்கு, அங்க உள்ள கல்லறை மூடி இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர் கல்லறை ஒட்டி அங்கேயும் ஒரு ஆலயம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு பெயர் புனித லாசரு தேவாலயம், சர்ச் ஆஃப் செயின்ட் லாசரஸ். அந்த ஆலயத்துக்கு பெயர் எங்க இருக்கு? சைப்ரஸ் தீவில லார்னாக்கா என்ற இடத்துல இருக்கிறது. 2 இடத்திலும் 2 கல்லறைகள் இருக்கிற அதே இடத்துல 2 ஆலயங்கள் எழும்பி லாசருவு தேவனுடைய மனிதனுக்கு சாட்சியா இருக்கிறது. இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? அந்த சைப்ரஸ் தீவில உள்ள அந்த கல்லறையில ஒரு வாக்கியம் எழுதி வச்சிருக்கிறாங்களாம், லாசரு இயேசுவின் நண்பன் அப்படின்னு எழுதி இருக்கிறாங்களாம். கை தட்டுவோமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையிலே இயேசு லாசருவில் அன்பா இருந்தான்னு இருக்கலாம். லாசரு இயேசுவின் நண்பன். அதே இடத்துல மரித்து 30 வருஷம் ஊழியம் செய்து மரித்து ஒரு பெரிய எழுப்புதல் அவர் மூலமா அந்த பகுதியில் வந்திருக்கிறது. இன்றைக்கும் ஆலயம் இருக்கிறது. அப்போ கல்லறையில் நான் அப்படின்னு சொன்னா நாம கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்களிலே 3வது பாடம், இயேசுவுக்கு சாட்சியாய் இந்த லாசரு போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். பல ஆயிரங்களை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும். ஜெபிக்கும்படி நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா?